பாஸ்டர்கள் தேவை. அவர்களுக்கு நன்றாக பேச தெரிந்திருக்க வேண்டும். பெரிய சபையிலே பேச தெரிந்திருக்க வேண்டும். சம்பளம் 2 மணி நேரத்துக்கு 30,000. அதிகப்படியாகவும் திறமைக்கேற்ற விதத்திலே அதிகப்படியாக கொடுக்கப்படும். அந்த 30,000 அல்லது 40,000 அதற்கு அதிகமாக காணிக்கையாக கொடுக்கப்படும். ஒருவேளை காணிக்கை வேண்டாம் என்று சொன்னாலும் கூட போதுமான ரூம் போட்டு தரப்படும். 1,00,000 வரை செலவு செய்து நல்ல ரூம் போட்டு தரப்படும். அல்லது அவர் அந்த வருகிற பாஸ்டர் தொழில் செய்பவராக இருந்தால், பிஸ்னஸ் பண்ணுகிறவராக இருந்தால், அவர்களுடைய பெயரிலே 50 லட்சம் 60 லட்சம் போட்டு தொழில் நடத்த பண உதவி செய்யப்படும். அதாவது ஒரு பினாமியாக இருந்து கொண்டு தொழில் செய்து அதில் லாபத்தை ஈட்டி கொண்டு அந்த பணத்தில் லாபத்தை சபைக்கும் கொடுத்து விட வேண்டும். சபை என்றால் சபையினுடைய மூத்த போதவருக்கும் கொடுத்து விட வேண்டும். இப்படியாக அது மாத்திரமல்ல, பல திறமைகள் கொண்டவராக இருக்க வேண்டும். திமிராக பேச தெரிய வேண்டும். நன்றாக திமிராக பேச தெரிய வேண்டும். பல சாட்சிகளை சொல்ல வேண்டும். கடந்த கால வாழ்க்கையிலே கல்லூரிக்கு கத்தியோடு தெரிந்த மாதிரி அப்படியெல்லாம் சொல்ல தெரிய வேண்டும். இப்பொழுதும் ஒரு ரவுடியை போல பேச வேண்டும். ஆனால் அப்படியே பரலோகத்திலிருந்து அப்படியே இறங்கி அவர் அந்த அக்கினியிலே வந்து பேசுவது போல அந்த தோரணை இருக்க வேண்டும். பரலோக அக்கினியோடு பேசுவது போல, ஆவியில் நிரம்பி பேசுவது போல அந்த தோரணை இருக்க வேண்டும். இன்னும் சாட்சி கதைகள் நன்றாக இருக்க வேண்டும். விசுவாசிகள் ஒரு தகுதி இல்லாதவர்கள் போல, வேலைக்காரர்களைப் போல சொல்ல வேண்டும். பாஸ்டர்கள் மிக மிக உயர்ந்தவர்கள், விசுவாசிகள் அவர்களுக்கு பணி செய்து கிடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை உணர்த்த வேண்டும். இந்த பிரசங்கங்களை கேட்கும்போது விசுவாசிகள் தாங்கள் ஒரு தகுதி இல்லாதவர்களைப் போல அவர்கள் உணர வேண்டும். மேலும் தான் வெளிநாடு சென்றபோது, சிங்கப்பூர்லாம் சென்றபோது, தனக்கு ஒரு கலெக்டர் தன்னுடைய பையை தூக்கி கொண்டு வந்து கார் ஓட்டி பல கடைகளுக்கு போய் அந்த இருமல் மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுத்ததாக அப்படி கதை சொல்ல வேண்டும். அப்படி தனக்கு பெரியவர்களெல்லாம் சேவகம் செய்ய வேண்டும், விசுவாசியாக இருந்தால் இப்படி சேவகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி கதை சொல்ல வேண்டும். அது மாத்திரமல்ல, தசமபாகம் கொடுப்பதனுடைய அவசியத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். தசமபாகம் கொடுக்காதவன் செத்து போக வேண்டும் என்று சொல்லி தான் ஜெபிப்பதாகும். சபைக்கு லேட்டாக வருபவன் செத்து போக வேண்டும் என்று சொல்லி, இப்படியாக விசுவாசிகளை பரிகாசம் செய்ய வேண்டும், மட்டம் தட்ட வேண்டும். சபைக்கு தசமபாகம் கொடுப்பதனுடைய அவசியத்தை அழுத்தி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுக்கு நல்ல காணிக்கை கொடுக்கப்படும். நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போடப்படும். மேலும் பல வசதிகள் செய்து தரப்படும். இதில் இங்கெல்லாம் சொல்ல முடியாத சில வசதிகளும் அங்கே செய்து தரப்படும். ஏனென்று சொன்னால் அதை பப்ளிக்காக சொல்ல முடியாது, என்னென்ன அவர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்லி. அதுபோல் மிக பெரும் தொகை, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கிலே கூட முதலீடு செய்யப்படும். ஒரு நல்ல பினாமியாக இருந்து கொண்டு அவர்களும் செல்வம் சேர்த்து கொள்ளலாம். இந்த வாய்ப்பை கொடுப்பது யார் அப்படின்னா, இப்போ இதுக்காக விருப்பமுள்ள பாஸ்டர்கள் அவர்களுடைய சபையிலே, போகிற சபையிலே இந்த தோரணையிலே பண்ண ஆரம்பித்தால் மெகா சர்ச்சிலிருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். அப்பொழுது இந்த வசதிகள் எல்லாம் உங்களுக்கு செய்து தரப்படும். இதை எதற்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னால், நாட்டில் இப்பொழுது நடைமுறையிலே, குறிப்பாக பெந்தகோஸ்தே சபையிலே நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிற காரியம். இது மாத்திரமல்ல, ஒரு குறிப்பு என்னன்னு சொன்னால், ஊழியக்காரர்களை குறை சொல்வது மகா பஞ்சமா பாதகத்திலும் கொலை பாதகத்திலும் பெரிய பாவம் என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த காணொளி கண்ட அனைவருக்கும் நன்றி.